மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? வீட்டுக்கு என் மையம் இப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? யார் எடுத்ததை பார்த்தது? பெரிய இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு, நாங்கள் அதனால அந்த உத்தரவு படி செஞ்சோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்கிறாங்க. பெரிய இடங்கிறது யாரு? அது எங்களுக்கு தெரியணும். வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு பட்னியாக போட்டு கொண்டிருக்கீங்களா நீங்களாம் மற்ற பிரதிகளா? 11 மணிக்கு நடந்திருக்கு கோயிலில், எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. 11 மணிலேருந்து 2 மணிக்கு தான் எங்கள் ஸ்டேஷனில் கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. வேர்த்தையெல்லாம் ஒரு காரணம் சொல்லி கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. ஏன் எனக்கு தெரியப்படுத்தலை? வீட்டுக்கு என் மையம் இப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஏன் எனக்கு தெரியப்படுத்தலை? யாராலும் அடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எதுக்கு அடித்தாங்க? யாருக்காக? எதுக்காக அடித்தாங்க? என்ன காரணத்துக்காக என் மையம் செஞ்சு அதை பார்த்து அடித்தாங்க? எனக்கு சொல்லியிருக்கணும்ல. சொல்லாமல் கூட்டி கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும். 4:30 மணிக்கு தான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு. எதுக்கு சொல்லாமல் கூட்டிட்டு விட்டாங்க? யார் எடுத்ததை பார்த்தது? இந்த நிக்கிதான்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? பெரிய இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு, நாங்கள் அதனால் அந்த உத்தரவு படி செஞ்சோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்கிறாங்க. அந்த 5 பேர் வந்து பெரிய இடங்கிறது யார்? அது எங்களுக்கு தெரியணும். எனக்கு ஏன் தெரியப்படும்? 4:30 மணிக்கு தான் எனக்கு தெரியும். நாங்கள் போய் ஸ்டேஷனில் போய் என் மையனை போய் பார்த்தேன். நானும் சின்ன பையன் போய் 8 மணிக்கு பார்த்தேன். அங்கே என் மையனை போய் கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னான். சொல்லவும் சக்தி சொல்லலாம்ல, சொல்லுங்க. சக்தி தம்பியை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் கூட்டிகிட்டு போய் எங்களை காமிச்சார். கூட்டி என் பையனை கேட்டுக்கிட்டு இருக்கேல அவர் சொன்னேன் எனக்கு தெரியாதுமா, நான் எடுக்கலன்னு கையை காமிச்சான். அப்போ வந்து ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் நிற்காதுமா போங்கம்மா போங்க 2 பேர் விரட்டி விட்டாங்க. நாங்கள் வெளியே போய் நானும் என் பையன் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியிலேயே எங்கள் நிற்க விட மாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரவங்க. வந்து அப்போ சக்திகிட்ட கேட்டு எப்படின்னா போக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போங்கம்மா நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. சொல்லவும் 2 விட்டுட்டு வர மனசு இல்லாமத்தே சரி சக்தியும் கூப்பிட்டு வந்துடுவாப்புல. சரி காலையில் எது நடந்தால் நம்ம காலையில் வந்து முதல்ல வந்து ஒரு வக்கீலை பார்த்து வெளியே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சக்தி இருக்க தைரியத்துலேயும் நம்பிக்கையிலையும் வந்தோம். வந்து காலையில் வந்து தூங்கி எழுந்து நானும் என் பையனும் வந்து போய் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிக்கிட்டீங்களா ஒரு 2 பேர் வந்து ஒரு டெம்போ வச்சு நின்றுட்டு இறங்கி வந்தாங்க. இறங்கி வரையில் நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் 6 மணியை போல் காலையில். கரெக்டாப்பா சோப்பு வாங்க வந்தேன். அப்புறம் ஒரு டெம்போவில் வந்து வெள்ளை வண்டியில் வந்து 2 பேர் இறங்கினாங்க. இறங்கையில் நான் பார்த்துட்டு வேகமாக என்னை நோக்கி தான் வந்தாங்க. வரும் யாரும் தெரியல. சோப்புக்கார பிள்ளைகிட்ட கடைக்காரப்பிட்ட காசு குடிக்கல வந்தாங்க. வீடு எதுமான்னு கேட்டாங்க. இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன். உன் மையம் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமாமா அப்படின்னு. என்ன சார் பண்ணியிருக்கேன்? சொன்னாங்க சார் இந்த மாதிரி எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு. வீட்டுக்கு வாமான்ட்டு கதவை திறக்க போனாங்க. நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குறேன், இந்த பக்கம் கூட்டிட்டு லைட்டு போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவு இருக்குது. அதை பக்கம் போகல நீ ஏமா ஓடி போய் முதல்ல கதவை திறக்கிற? நான் திறப்பே இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார் பையன் தூங்குற இருட்டாக இருக்குது மிதிச்சுன்னு சொல்லிட்டு நான் லைட்டு படத்தான் சார் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டுனாங்க. பீரோலாம் திறம்மா அப்படின்னு சொன்னாங்க. பீரோலாம் திறக்கவும் சாவி எடுத்து பீரோ தந்து உள்ளே இருக்க புறாமல் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு எங்கேம்மா வச்சுருக்கேன் நகை அப்படின்னு கேட்டேன். சார் இல்லை சார் தெரியல சார்ன்ட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க. என் மயங்கர் வந்து ரஃபா போகிற பீஸெல்லாம் வெளியில் தான் வச்சுருக்கேன். அதை பூரா எடுத்து அவங்க தான் கொட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒன்று கூட இல்லாமல் நீங்கள் எந்திரா அப்படின்னு சொல்லி என் சின்ன பையன் வந்து முகம் கூட கழுவலை. முகம் கூட கழுவ சட்டையை கூட பெரட்டி கூட போட விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ வேகமாக வந்து அவனை போட வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கேட்டாங்க உன் மையன் ஆச்சி கடை எங்கேம்மா இருக்குது அப்படின்னு. ஆச்சி வீடு எங்கேம்மா இருக்கட்டும். ஆச்சி தாத்தாலாம் இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா கடை வச்சுருக்காங்கம்மா கோயிலுக்கு மேலே கடை வச்சுருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு. நான் கூட சொன்னேங்க சார் எங்கள் சொந்தக்காரங்க இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். அவங்க பேர் குருவம்மான்னு சொன்னேனம்மா அப்படின்னா எனக்கு பெரியம்மா தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து வீடை காட்டுறான்னு சொல்லி சின்ன பையனை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போவோம் சரி கூட்டிகிட்டு வீடைத்தானே காமிக்கத்தானே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் எங்கள் சொந்தக்காரனுக்கு போனவங்க சொன்னாங்க என்னமோ சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொன்னேன். என்ன வீடைத்தானே காமிக்க போகிறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க, அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் அப்போ வினோத்துன்றவங்க அந்த பையன்கிட்ட போய் நான் கேட்டேன். தம்பி இந்த மாதிரி சின்னவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல. சொல்லவும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தேன், வரல. 11 மணி ஆச்சு 10 மணி ஆச்சு வரல. அப்புறம் எங்கள் அக்கா அண்ணன் மையன்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி இல்லத்தே வந்துடுவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்க தே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருக்கவும் அப்புறம் திரும்ப இருக்க எங்கள் அண்ணன் மையன் தான் நான் ஃபோன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஒரு விவரம் தெரியலப்பா, நீ சக்தி தம்பிக்காவது ஃபோன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு ஃபோன் போட்டுச்சு எங்கள் அண்ணன் மையன். போடையில் ஃபோன் போகலத்தை நான் திரும்ப இருக்க நம்பர் வேணால் தரேன் நீங்கள் வேணால் போடுங்கத்தேன்னு சொல்லிச்சு. சரி கொடுப்பா நான் பேசுனதே இல்லை, சரி குடியா நான் பேசுகிறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன் போகலை. திரும்ப ஒருக்கா போட்டேன் எடுத்தாப்புல இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இல்லைப்பா பயப்படாதீங்க
திரும்ப கூட்டிகிட்டு விட்டுருவாங்க, விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன். சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, விட்டுருவாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வயசாகி போச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. எடுத்திருந்தா உள்ளே வைக்க போகிறீங்க, எடுக்கலைன்னா வெளியே விட போகிறீங்க, இந்த தைரியத்தில் நான் இருந்தேன். இல்லைன்னா எடுத்திருந்தா உள்ளே வைக்கப்பாங்க, நம்ம ஒரு அக்கில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்தில் நானும் என் மயனை ரொம்ப. இவனையும் கூட்டிகிட்டு போய் 6 மணி சரி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க. சரி 2 பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்க தான், நம்ம சொந்த பந்தம் தானே நம்பித்தான் நான் முக்கியமாக இருந்தேன், நம்பி இருந்தேன். யாருமே கேட்கலன்றது என் மயன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன் கேட்கல? யார் எடுத்ததை பார்த்தது யாரு? என் மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு? நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது. இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனால் யாரா சொல்லுங்க, என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. இப்பவே நான் சாகுறேன். அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன். கஞ்சிக்கு யார் வீட்லையுமே கஞ்சிக்கு பாட்டில துணிக்கு விடலை. நான் வைராக்கியமாக பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்துன்னு நினச்சா 2 பிள்ளைங்க வச்சுருந்தேன். ஆனால் கடைசி ஊர் போய் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும். யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு போருக்கு தப்பான போருக்கு எதுக்கு கொடுத்தாங்க, அதனால தெரியப்படுத்தணும். கோயிலுக்குள்ளேயே அடிச்சாங்களாம். எதுக்காக அடிச்சிங்க எனக்கு அது முதல்ல தெரியணும். உரிமைப்பட்டு அடிச்சிங்கல்ல, அப்போ நீங்கள் அதை வச்சு நீ காப்பாற்றிருக்க முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கணும். முதல்ல எனக்கு தான் முதல் தகவல் சொல்லியிருக்கணும். வேர்த்த ஒரு காரணம், இந்த 2மே எனக்கு ரொம்ப கொள்ளுது. வேர்த்தது ஒரு காரணம்னு சொல்லி என் மயிலை கொண்டு எதுக்கு நீ கொண்டு இங்கே கூட்டி கொண்டு நீ விட்ட, அதுக்கு முதல் பதில் சொல்லணும். தெரியணும் எனக்கு. அது நிக்கிதா முதல் கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, சிபிஐ சார் மேலே நம்பிக்கை இருக்குது. ஒரு தாயாக இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த இதை தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஒரு தாய்க்கு தான் தெரியும் ஒரு தாயோட வழி, அதை உணர்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க. வெளியே வரக்கூடாது, யாராக இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில் கூட தீங்கு நினச்சிருந்தவங்க வெளியே வரவே கூடாது, யாராக இருந்தாலும் சரி. மேற்கொண்டு விசாரிச்சு யாருன்னு பார்த்து மேற்கொண்டு உள்ள தள்ளணும். எனக்கு ஏற்கனவே என் பையன் எடுத்துக்க மாட்டேன், நான் நம்பளேன், முழுசாக நம்புறேன். அந்த மாதிரி நான் பிள்ளை வளர்க்கவே கிடையாது, எடுத்துக்க மாட்டேன். நான் ஆரம்பத்தில் நம்பினேன். ஆனால் ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியணுன்றதுக்காகத்தே இவ்வளோ நாள் இந்த இதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். அது இப்போ தீர்ப்பாகி சொல்கிறது வேற, அவங்க நீதிபதி சொல்றது வேற. அதனால தான் இவ்வளவு தூரத்துக்கு காத்திருந்தோம். அது இந்த உலகம் இந்த மாதிரி விசாரணை உங்களுக்கு போதிய திருப்திகரமாக இருக்கு, நல்ல முறையில் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா, முளாப்படி தண்ணி இல்லாம, இதெல்லாம் உங்க சட்டத்துல இருக்கா? தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாது உங்க சட்டத்துல இருக்கா? ஒரு அரக்கனை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்தில் எடுத்து தொங்க விட்டுருக்க, வயிற்றுக்கா கஞ்சி தன்னால போறது யார் எனக்கு தப்பா எடுத்துக்கிறாங்க. தன்னால போற நீர் மலத்தை கூட வள்ளி கட்டாயம் வர வச்சிருக்காங்க. பிள்ளை பார்த்தாங்க, வேற எதை பார்த்தாங்க? உடனே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. இவ்வளவு கொடூரமாவா? என் மயன் குன்னி குறியே செத்துப்பேன். இனிமேல் எவன் முகத்தில் முழிக்க கூடாதுன்னு அவன் உயிரை விட்டு போயிருப்பேன். அவ்வளோ ஒரு கொடூரமா அவனை பண்ணியிருக்கீங்க. எங்கெங்கே கூட்டிட்டு போறது? கம்மா கடுவாலும் கூட்டிட்டு போறது? உடனே ஒரு தாய் பெற்றிருப்பாங்க, நீ இந்த அக்கான்னு சொல்ல பிறந்திருப்ப. மனுஷனுக்கு இறக்க குணம் 6 அறிவு உள்ளவன் தான் கொடுத்துருக்கேன். 5 அறிவுக்காரன் நீ வேலை பார்த்துருக்க. என் கொலை கொதிக்கிற மாதிரி யாராரு கொலை கொதிக்குமா? இதுல ஈடுபட்ட எவ்வளவு வழியே வரக்கூடாது. எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னாடு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இப்படி நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கான நேரம் எங்களை கொடுக்கல. அது என்னன்னு விசாரிக்க கூட எங்களுக்கு நேரம் கொடுக்கல. வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்துக்கலாம். அன்னைக்குமே பட்னியா போட்டு கொண்டிருக்கீங்களா நீங்களாம்? மனுஷ பிறந்தீங்களா பிறந்தீங்களா? சில விஷயங்கள்லாம் இருக்கு. நான் ஒரு தாயா குமுறல, உலகம் பூரா குமுறத்தேன் செய்து இப்படியான்னு கேள்விப்படவே இல்லை. இந்த கொடுமையெல்லாம் நடத்தணும்னு கேள்விப்படவே இல்லை. நடந்த நிகழ்வுகள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, ஊடகம் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க, நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக கவனிச்சிருப்பீங்க. நேற்று மிக முக்கியமான ஒரு உத்தரவை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறாங்க. 17ஆம் தேதிக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. எது சம்மந்தமாக அப்படின்னா, அஜித்குமார் இந்த நகையை திருடினாரா இல்லையா, இது காவல் மரணமா இல்லையா, இதில் ஈடுபட்ட காவலர்கள் யார், இதில் ஈடுபட்ட இன்னும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார் முன்விரோதம் இருக்கிறா, இப்படி பல கேள்விகளை எழுப்பி சிபிஐ வழக்கறிஞர் பதில் பெற்றிருக்கிறாங்க. இது வரைக்கும் சிபிஐ நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மூடி முத்திரையிட்ட கவரில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. விக்டிம் ஃபேமிலிக்கு கூட அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது. நாங்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கு கோப்புகளை எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கே என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் நேற்று சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அவர்கள் நீதிபதி முன்னிலையில் இதுவரையும் என்ன நடந்திருக்குது அப்படின்றத வாய்மொழியாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எழுத்து மூலமாக தாக்கல் பண்ணுறதுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் இத்தனை நாள் காத்திருந்தது இந்த கொலை வழக்கில் தண்டனை கிடைக்கணுன்றது ஒரு விஷயம்.
இந்த கொலையை யார் யாரெல்லாம் பண்ணால், எதுக்காக பண்ணாங்க, ஈடுபட்ட உயர் அதிகாரிகள் யார் யார், இன்னும் வந்து மேல அதிகாரிகள் காவல்துறையை தவிர மற்ற அதிகாரிகள் யாரும் ஈடுபட்டிருக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், இந்த ப்ரெஸ் மீட்டு எதுக்காக அப்படின்னு கேட்டால், அஜித் ஒருவேளை திருடி இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் கூட இன்னும் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அதான் அஜித் திருடலை அப்படின்றத சிபிஐயே விசாரித்து அவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்கிறதா, 90 பக்கம் அடங்கக்கூடிய ஒரு குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ணியிருக்கிறதாவும், அதை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண இருக்கிறதாவும் நேற்று வந்து முறையான தகவலை வந்து சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் குறிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் வந்து இந்த காவல்துறை இப்படி பண்ணணும், இவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் காரணமாக அஜித்குமாரோடைய குடும்பத்தினர் இப்போ தான் மன நிம்மதியாக ஆறுதல் அடைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் மன நிம்மதியாக ஆறுதல் சுத்தமாக இல்லை. அவங்க 6 மாதமாக கிட்டத்தட்ட அழுதுட்டுருக்கிறாங்க. இது போக இன்னொரு கோரிக்கையும் நாங்கள் சிபிஐட்ட வைக்கணும். ஏற்கனவே உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற 2 பேர் அடங்கிய அமர்வில் எஸ்எம்ஜே அவர்கள் அடங்கிய அமர்வில் இதை மிக விரைவாக இந்த தீர்ப்பை நடத்தி, இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீடியன்ட்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போது 6-7 மாதம் ஆயிட்டு. இப்போ தான் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது சிஜேஎம் கோர்ட்டில் ரிட்டர்னில் இருக்குது, மறுபடியும் ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ்பி அதாவது இதில் 6 பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல 5 பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் 6வது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணலை, சம்மன் கொடுத்து தான் வர வச்சுருந்தாங்க சிஜிஎம் கோர்ட்டில். அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள், 5வது நீதிபதி அவர்கள் தான், 5th ADJ அவர்கள் தான் அவங்கள கூப்பிட்டு சக்தீஸ்வரன் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து இவர் ரிமாண்ட் பண்ணலை, இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் வந்து இவர் மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி தானாக முன் வந்து அவரை வந்து கூண்டுக்குள்ளே உட்கார வச்சு இரு தரப்புலையும் வழக்கறிஞர்களை கேட்டு தானாக உத்தரவு பிறப்பிச்சு தான் ரிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சண்முகசுந்தரம், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார், அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் ஒரு ஏட்டையா, 4 பேருக்குமான சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இந்த நிலைமையில் தான் நேற்று வந்த விசாரணையில் இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம், நிக்கிதா பொய் புகார் கொடுத்துருக்குறாங்க, அஜித்குமார் திருடலை அப்படின்ற விஷயம் இன்றைக்கி ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் தரப்புலேருந்தே வந்திருக்குது. இதுவரை நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அஜித்குமார் திருடலை அப்படின்ட்டு. அஜித்குமார் திருடுனதுக்கான எந்தவித ஆதாரங்களும் கிடையாது. அப்படியே அஜித்குமார் திருடி இருந்தாலும் கூட அவங்க வந்து சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், ரிமாண்ட் பண்ணியிருக்கணும், கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கலாம், சட்டப்பூர்வமாக போயிருக்கலாம். ஆனால் ஒரு நபரை சாத்தாங்குளன் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஷனில் வச்சு ஒரு அப்பா மகனை அடித்து கொண்டு அந்த விசாரணை இவ்வளவு சீரியஸாக கிட்டத்தட்ட 9-10 காவலர்கள் உள்ளே இருக்கும்போதே ஸ்டேஷனில் வெளியில் கூட்டிகிட்டு போய் அடிக்கிற ட்ரெண்டை இவங்க உருவாக்கி ஸ்டேஷன்லேருந்து வெளியில் அழைச்சிட்டு போய் அடித்தே கொண்டிருக்கிறாங்க. இதில் எப்படி நிக்கிதா கொடுத்த புகாரே பொய்யானுன்ற அடிப்படையில் எப்படி இவ்வளவு சீரியஸான நடவடிக்கை எடுத்தாங்க? இதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு எங்களுக்கு இன்னும் விடை தெரியலை. இது மக்களுக்கும் தெரியணும், இந்த குடும்பத்துக்கும் தெரியணும், இந்த உலகத்துக்கே தெரியணும். ஏன் நிக்கிதா பொய் புகார் அளித்தும் ஒரு சாதாரண ஒரு குற்ற வழக்கில் இவ்வளவு பெரிய நடவடிக்கை ஏன் எடுத்தாங்க? அப்போது இதுக்கு பின்னாடி இருக்க டிஎஸ்பிக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத விசாரித்து அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சிபிஐ தரப்புக்கு நாங்கள் குடும்பத்தினர் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க 4 பேர், நவீன்குமார், பிரவீன்குமார், அருண், வினோத், இவங்க 4 பேர் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான நிவாரணம் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது. அன்றைக்கி நீதிபதி அவர்கள் இவங்களுக்கு தனியாக வந்து 15 லட்சம் உத்தரவும் கொடுத்தாங்க. ஆனால் அரசு வழக்கறிஞர் குறுக்கிட்டதுனால அதை கொடுக்கல. இவங்களுக்கும் அடிபட்டுருக்கிறாங்க, இவங்க வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ அருண் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறாரு. அவர் ஆட்டோவில் யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க. அவர் ஆட்டோ ஓட்டுறதுல ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறாரு. இந்த பகுதியில் அவர் அடிபட்டதுனால இவர் திடீர்ப்பாரோன்னு நினச்சிக்கிட்டு அதில் ஏற மாட்டாங்க. இப்போ அவர் நிரபராதின்னு தெரிய வந்திருக்குது. இப்போ அந்த 6 மாதம் இழப்பீடு என்ன இவங்க மாவு விற்று தொழில் பிழைச்சிட்ருக்கிறாங்க. இவங்களுக்கு வருமானமே மாவு விற்கிறது மட்டும்தான். இவர் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போது இந்த மாவு விற்கிற தொழிலில் அடிபட்டு போச்சு. யாரும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க, அஜித்குமார் திடீர்ப்பாரோ அப்படின்னு நினச்சி. இந்த இழப்பீடு எங்கே போய் இவங்களோட இழப்பீடு கேட்குறது? காது சவ்வு ஒருத்தர் பிரவீன்றவருக்கு காது சவ்வு கிழிஞ்சிருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமையில் இருந்தார். அவர் வந்து ஓபி பார்த்துட்டு இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். இன்ன வரைக்கும் வந்து அவர் காதுக்கு பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த இழப்பீடுலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சாகணும், மரியாதை கிடைச்சாகணும். யாரெல்லாம் வந்து திருட நினச்சாங்களோ அஜித்குமார் திருடப்படலை அப்படின்றது தான் ஒரு சாவுக்கு பின்னாடியும் அவங்களுக்கான மரியாதை வழங்கப்படணும். ஒருத்தர் இறந்தாலும் கூட அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் கூட அவர் திருடலை அப்படின்ற மரியாதை, அவர் நேர்மையானவர் அப்படின்ற மரியாதை அவருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.
அது சிடிஆர் ரிப்போர்ட் மூலமாகவும் கால் டீட்டெயில்ஸ் மூலமாகவும் யார் யாரெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை சிபிஐ தரப்பு தான் விசாரித்து சொல்லணும். சிபிஐ தரப்பு விசாரித்து சொல்லணும். இதுவரையும் அவங்க பண்ணதில் எங்களுக்கு திருப்தி இருக்குது. ஆனால் இதையும் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் இல்லைங்க, அஜித்குமாரோட செல்ஃபோன் எங்கே? எங்களோட முக்கியமான கேள்வி, அஜித்குமாரோடைய செல்ஃபோன் எங்கே? மூன்று காவலர்களோட செல்ஃபோனை வந்து விசாரித்து வாங்கியிருக்கிறாங்க. மற்ற காவலர்களோட செல்ஃபோன் எங்கே? அதில் வீடியோ எடுத்தார். ஒரு காவலர் வந்து அஜித்குமாரை கூட்டிகிட்டு போனதுலேருந்து அவர் எந்தெந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாரோ எல்லா இடத்துலையும் அந்த செல்ஃபோனில் அவரே படம் பிடிச்சிருக்கிறாரு. அப்போ அதை எடுத்தாலே அந்த வீடியோவில் இருக்க ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமாக வெளியில் வந்துடும். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வைஸாக இன்னும் வந்து கேஸு ஸ்ட்ராங் ஆகும். ஏற்கனவே கேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அதெல்லாம் எங்கே? இவங்களோட செல்ஃபோன் எங்கே? பிரவீன் தானே? பிரவீன் யார்? பிரவீன், அழகு பொண்ணு, அஜித்குமார், இவங்களோட செல்ஃபோன் எங்கே போச்சு? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.